Hey guys, welcome back. இது வந்து ஒரு கமெண்ட் செஷன். நீங்க பண்ண கமெண்ட்லாம் நிறைய கமெண்ட்க்கு நான் ரிப்ளை பண்ணாம இருக்கேன். சரி, நான் பார்க்க டிலே இருக்கலாம், ரிப்ளை பண்ண முடியாம இருந்திருக்கலாம். ஸோ ஜஸ்ட் அந்த கமெண்ட்டுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. இதுல என்ன ஃபர்ஸ்ட் கமெண்ட் நஸ்ரீன் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம வீடியோக்கு. ஆனால் நான் குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். யூனிட் 9 வந்து குரூப் 2 யூனிட் 9க்கு இந்த புக் வந்து எல்லாமே கவர் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு யூனிட் 9 புக்கை வந்து புத்தா பப்ளிகேஷன் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அந்த புக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது நானே சொல்லியிருந்தேன். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அதுல கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த நம்ம யூனிட் 8 and 9 வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ அதுல இருந்து என்ன வகையான கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு ஐடியா இல்லாத போதே அந்த புக்கு கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. அதுல வந்து பேசிக்ஸ் என்னன்னா, நம்மளுடைய தமிழக அளவில் இருக்கிற இண்டெக்ஸஸ், அதாவது படிப்பறிவு, அப்புறம் மனிதவள மேம்பாட்டு குறியீடு, அப்புறம் குழந்தைகள் பிறப்பு இறப்பு விகிதம், அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது எந்த மாவட்டம் வந்து கல்வி அறிவில் கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குது, தனிநபர் வருமானம், அந்த மாதிரி கால்குலேஷன்ஸ்ல இந்த மாதிரி கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ற எல்லா இண்டெக்ஸஸ் உடைய அப்டேட்டட் வந்து அந்த ரிப்போர்ட்லாம் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. அதுதான் அதுல வந்து கேட்பாங்க. வளர்ச்சி நிர்வாகம், அப்புறம் மின் ஆளுமை, தமிழகத்து மின் ஆளுமைன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். நம்ம என்னென்னலாம் கவர்னன்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மெயின் பண்றாங்க, அது பப்ளிக் எந்த வகையில் யூஸ் ஆகுது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க தேர்ந்து படிக்கணும். அந்த புக் வந்து ஒரு ஐடியாக்காக எடுத்துக்கலாம். ஸோ அது ஒரு அந்த புக் கண்டிப்பா வந்து ஒரு குட் ஐடியா ஃபார் ப்ரிப்பேர் டு 9th யூனிட். ஸோ அடுத்த கமெண்ட் என்னன்னா, மாணிக்கம் அப்படிங்கிற ஒரு நண்பர், சார் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் என்டியர்ஸ். தேங்க்யூ பிரதர். யூபிஎஸ்சி வீடியோக்காக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி விஷஸ் வரும்போது ஒரு மாதிரி மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த கமெண்ட் வந்து இந்த லவ்லி ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர், எக்ஸாம் பற்றி கொஞ்சம் கேட்கணும் ப்ரோ. கண்டிப்பாக கேட்கலாம். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க, இன்ஸ்டாவில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து வந்து கணேஷ்ங்கிற ஒரு நண்பர், நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க ப்ரோ? நான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கான்ஸ்டபிள் ஒர்க் பண்ணுறேன். அடுத்த கமெண்ட் வந்து சிவலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி, ஹாய் சார், நான் குரூப் 4க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன். ஐ எம் ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு என்ன புக் படிக்கணும்னு சொல்லுங்கள் சார் ப்ளீஸ் சார். தமிழ் மீடியமுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு என்ன புக் படிக்கணும்னு கேட்குறாங்க. ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு வந்து ஸ்கூல் புக்ஸ் வந்து பிரதான மெட்டீரியல். அதை தாண்டி ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு நீங்கள் படிக்கணும்னா நீங்கள் ஸ்கூல் புக்ஸோட அதிகமான மெட்டீரியல் வாங்கி படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் சிலபஸ் வச்சு ஸ்கூல் புக்ஸை மட்டும் படிங்க. ஸ்கூல் புக்ஸை தாண்டி நீங்கள் படிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, உங்களுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஸ்கூல் புக் தான் உங்களுக்கு பிரதான மெட்டீரியல். வேறு ஏதாவது கம்பைலேஷனான ஒரு மெட்டீரியல் எனக்கு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வீடியோஸில் ரிவ்யூ பண்ணுறேன். அடுத்து ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணிக்கோங்க, உங்ககிட்ட ஸ்டாக் இருக்கா ப்ரோ? தமிழ் புக் வந்து இந்த ஃபுல் மெட்டீரியல் சொல்லியிருந்தோம், புத்தா பப்ளிகேஷன் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அந்த புக்கு உங்ககிட்ட ஸ்டாக் இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ நம்ம கிட்ட ஸ்டாக் வந்து ஒரே புக் தான் நம்ம ரிவ்யூக்காக வந்துச்சு. அந்த புக் வந்து நானும் ப்ரிப்பேர் பண்ணுறேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் அந்த புக்கில் தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ ஐ ஹேவ் ஒன்லி ஒன் புக். கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டாக் கிடைக்கும், கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்கள் புத்தா பப்ளிகேஷனை ரெகுலராக கான்டெக்ட் பண்ணுங்க. அடுத்தது, சார் ஜிகேக்கும் பெஸ்ட் புக் இருக்குமா, ரெஃபர் பண்ணுங்க. சேம் அதே தான், அவங்களும் ஜிகேக்கு தான் புக் கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக பெஸ்ட் புக் எனக்கு நான் கிடைச்சது அப்படின்னா எனக்கு தெரிய வந்ததுன்னா உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். அடுத்த கமெண்ட்டு, இப்போ நீங்கள் என்ன தேர்வுக்கு படிக்கிறீங்க பிரதர் அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் இப்போ வந்து யூபிஎஸ்சிக்கு படிக்கிறேன், சைமல்டேனியஸாக குரூப் 1க்கும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம யூபிஎஸ்சி குரூப் 1க்கும் கிட்டத்தட்ட நெருங்கின சிலபஸ் தான் படிக்கணும். நமக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டிங்கிறது இதில் அதிகமாக இருக்கும் டிஎன்பிஎஸ்சியில். நான் வந்து யூபிஎஸ்சியில் ஆப்ஷனல் வந்து தமிழ் அப்படிங்கிறதுனால எனக்கு அது இன்னும் சுலபமாக இருக்கும், ரெண்டே கம்பைலேஷனாக படிக்கிறதுல. அடுத்தது, சார் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்களா? அதே நண்பர் தான் கேட்டிருக்காரு. இது வரைக்கும் நான் வந்து ஒரு 4 அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன் யூபிஎஸ்சியில். இது வரைக்கும் ப்ரிலிம்ஸ் நான் கிளியர் பண்ணலை. கடைசியாக கொடுத்த அட்டெம்ப்டில் வந்து ஜிஎஸ்ல வந்து நான் நெருங்கிட்டேன், அதாவது கட் ஆஃப் மார்க்கு. பட் சிசேட் வந்து என்னால் கான்ஃபிடென்ட்டாக எழுத முடியல. ஸோ சிசேட்டில் வந்து இந்த மாதிரி கவனம் அதிகமாக செலுத்தணும். ஜிஎஸ் வந்து கட் ஆஃப் கம்ப்ளீட் பண்ணுங்கிற கிளியர் பண்ண ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இந்த டைம் நான் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்தது, சார் வித் ஆன்சரா? தமிழ் புக் தான் அந்த கொஸ்டின் கமெண்ட் கேட்டிருக்கேன். சார் ஆன்சரா அப்படின்னா ஆன்சரோட தான் டீட்டெயில்டா உங்களுக்கு வந்து தமிழ் மெட்டீரியல் ஸ்கூல் புக்ஸ் எப்படி இருக்குமோ உள்ள வந்து பேசேஜா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்து கீழே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து அதுல இருந்து கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிள் பண்ணிருப்பாங்க. அதுக்கான ஆன்சரோட தான் வந்து விளக்கியிருப்பாங்க.
அடுத்த கமெண்ட் என்ன, இந்த எல்லா எக்ஸாம்ஸும் 6th to 12th புக்ல இருந்து தான் கேட்கறாங்களா சார்? கண்டிப்பா ஜிஎஸ் வந்து 6th to 12th புக்ல இருந்து தான் கேட்பாங்க, தமிழும் கூட. இதுல வந்து வெளியில இருந்து கேட்கறாங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸா தான் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பட்ஜெட்டா இருக்கலாம், பினான்சியல் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கலாம், அப்புறம் டிசீஸ் சம்பந்தமான, இப்போ கரண்ட்ல ஏதாவது டிசீஸ் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் சோசியல் இஷ்யூஸ்ல வந்துடும். இப்போ கோவிட் வந்துச்சு, அப்புறம் உக்ரைன்ல போர் நடக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் தான். பட் கரண்ட் அஃபேர்ஸ் தாண்டி சோசியல் இஷ்யூஸ்லயும் இது கவர் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து வெளியில இருந்து கேட்பாங்க. இதெல்லாம் 6th to 12th புக்ல தான் கேட்பாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து ஜிகேக்கு வந்து கொஸ்டின் பேங்க் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஜிகேக்கு வந்து கொஸ்டின் பேங்க் வந்து ஆல்ரெடி நம்ம 2019 இருந்து 21 வரைக்கும் ஒரு கொஸ்டின் பேங்க் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் டிஎன்பிஎஸ்சியோட. யூபிஎஸ்சிக்கு வந்து 27 இயர்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ எதுக்கு கேட்குறீங்க? டிஎன்பிஎஸ்சிக்கு தான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஜிகே கொஸ்டின் பேங்க் நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அந்த கொஸ்டின் பேங்க் வந்து இப்போ அப்டேட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க அந்த புக் அப்ளிகேஷன் கனெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்த கமெண்ட் என்னன்னா, ரியலி பெஸ்ட் திஸ் புக் ஃபர்ஸ்ட் ஸ்டடி ஆஃப்டர் ஸ்கூல் புக் ஸ்டடி ஈஸி ரிவிஷனுக்கு பெஸ்ட். இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த புக்கை முதல்ல படிங்க, அப்புறம் ஸ்கூல் புக் படிங்க, ஈஸியா இருக்கும், ரிவிஷனுக்கு பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்கை படிங்க, அப்புறம் இந்த புக்கை படிங்க, ரிவிஷனுக்கு பெஸ்டா இருக்குன்னு சொல்றாங்களா? எனக்கு புரியல. இந்த புக், அதாவது அந்த தமிழ் புக் மெட்டீரியல் எதுக்காக கொடுத்தனா, ஸ்கூல் புக் கலெக்ட் பண்ண முடியாது, அவ்வளவு புக்ஸையும் படிக்க முடியாது, ஒரே கம்பைலேஷனா வேணுங்கிறவங்களுக்கு தான் அந்த புக்கு. ஸோ இந்த நண்பர் வந்து அதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட். இந்த புக் குரூப் 2க்கு யூஸ் ஆகுமா? கண்டிப்பா தமிழ் வர்ற தமிழ் எலிஜிபிலிட்டி ஆகட்டும், தமிழ் படிக்கிற ஒரு சப்ஜெக்ட்ல வந்து ஒரு சிலபஸ்ல தமிழ் வருது அப்படின்னா இந்த புக் கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். ஓகே guys, thank you for watching this video. படிக்கிறது மட்டும் விட்டுறாதீங்க, பி மோட்டிவேட்டட் ஆல்வேஸ். எப்பயுமே படிச்சுட்டே இருங்க, ஏதாவது விஷயம் கத்துக்கிட்டே இருங்க. ஸோ எப்பயுமே உங்களை நீங்க மோட்டிவேட் பண்ணி படிச்சுட்டே இருக்கும்போது, அதாவது படிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் வரிகள் நான் வந்து படிச்சதுல எனக்கு இன்ஸ்பயர் ஆன வரிகள்னா, இந்த புத்தகம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணியிருப்பேன், பெரிதும் பெரிது கேள் அப்படின்னு சொல்லி புக்கு. காவல்துறை அதிகாரி அவர்கள், ஒரு காவல்துறை அதிகாரி எழுதின புக்கு. இதுல வந்து ஒரு வார்த்தை வந்து ஒரு வரிகள், அதாவது பாரதிதாசன் அவர்களுடைய கவிதை வரிகள் வந்து அவர் குறிப்பிட்டு காட்டுறாரு. தொடங்குகையில் வருந்தும்படி ஆயினும் ஊன்றிப்படி அடங்கா இன்பம் ஆகுமே மறுபடி ஆன்றோர் சொற்படி. அதுல என்ன அவர் சொல்ல வராங்க அப்படின்னா, தொடங்குகையில் வருந்தும், ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது கஷ்டமா இருக்கும், படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது கஷ்டமா இருக்கும், பட் படி, தொடங்குகையில் வருந்தும் படி, ஆயினும் ஊன்றிப்படி, இருந்தாலும் கஷ்டமே இருந்தாலும் ஆழமா படிச்சுக்கிட்டே இருக்கணுமா, அடங்கா இன்பம் ஆகுமே, அதாவது அதுக்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும். எப்ப அப்படின்னா மறுபடி, அதாவது மறுபடி அந்த விஷயத்தை செய்யும்போது கண்டிப்பா அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். ஆன்றோர் சொற்படி, இது வந்து ஆன்றோருடைய சொல், பெரியவங்களுடைய சொல் அப்படின்னு சொல்றாரு பாரதிதாசன். அந்த வரிகளை வந்து இவங்க மேற்கோள் காட்டியிருப்பாங்க அவருடைய அந்த புத்தகத்துல. இன்னும் ஒரு வரி என்னன்னா, புக படிப்படியாய் புலமை வந்துடுமே. ஒரு விஷயம் நமக்கு தெரியல, ஸ்டார்ட் பண்ணும்போது கஷ்டமா இருக்கும், சரி நமக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு தோணும், புக படிப்படியாய் புலமை வந்துடுமே அப்படின்னு சொல்றாரு. படிக்க படிக்க அதில் நம்ம எக்ஸ்பர்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதெல்லாம் நான் இன்ஸ்பயர் பண்ண வரிகள். இந்த வரிகளை வந்து நீங்களும் மனசுல வச்சுக்கோங்க. ஸோ படிச்சுக்கிட்டே இருங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க, கண்டிப்பா அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.